தமிழகத்தில் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு பின் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் துணை முதலமைச்சராவது உறுதி என்று அக்கட்சியின் செயலாளர் கோவிந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசியல் களம் அடுத்த 6 மாதத்தில் முற்றிலும் மாறும் என்று கூறிய அவர், விசிக கட்சியும் அதன் நிர்வாகிகள் யாருக்கும் அடிமை இல்லை என்று ஆவேசமாக கருத்து தெரிவித்து உள்ளார். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்ட முதல் மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அறிவித்தார். அவரின் அந்த கருத்து தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள விசிக தரப்பில் பல்வேறு நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதே கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆந்திர பிரதேசத்தில் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவி அளிக்கப்பட்டதை போல் தமிழ்நாட்டிலும் மாற்றங்கள் வர வேண்டும், கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று தமிழக அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அளிக்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. திமுக அல்லது அதிமுக 118 தொகுதிகளில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றால் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஒருவேளை தனித்து ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளுக்கு குறைவான இடங்களில் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்கும் கூட்டணி கட்சிக்கு அதிமுக என்ற கட்சி முதலாக 2026இல் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக தனித்து ஆட்சி அமைக்க பெரும்பான்மையான இடங்களை பெறாத நிலை ஏற்பட்டு கூட்டணி கட்சியின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டால் கூட்டணி கட்சிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குமா என்பது கேள்விக்குறிதான். குறிப்பாக 2006ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 96 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க 22 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் இடம் பெற்றிருந்த தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியின் 34 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவில்தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக 5வது முறையாக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றி 2006 முதல் 2011 வரை 5 ஆண்டுகள் ஆட்சியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்தது. ஆனால் அப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முழு ஆதரவு அளித்த தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்காமல் தட்டி கழித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு திமுக தரப்பில் தரப்படும் விளக்கம் என்னவென்றால், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லி தட்டி கழித்து வருகிறது. அதே நேரத்தில் 2004 முதல் 2014 வரையில் 10 ஆண்டுகள் மத்தியில் தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் அமைந்த ஆட்சியில் மத்திய காங்கிரஸ் அரசுக்கு திமுக ஆதரவு அளித்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெற்றது. இந்த நிலையில் 2026இல் தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் திமுக ஒருவேளை மீண்டும் தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றினால் இந்த முறையாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குமா, அல்லது வழக்கம்போல் திமுகவின் ஐம்பெரும் முழக்கங்களில் ஒன்றான மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லி தட்டி கழித்து விடுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இந்த நிலையில் திருப்பத்தூரில் விசிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விசிக அமைப்பு செயலாளர் கோவிந்தன் பேசுகையில், 2026 சட்டமன்ற தேர்தலில் எல்லோரின் எதிர்பார்ப்பும் என்னவென்றால், விசிக தலைவர் தொல் திருமாவளவன் துணை முதலமைச்சராக சென்னை தலைமை செயலகத்தில் அமர வேண்டும் என்பது அக்கட்சியினரின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது. அதற்கான வாய்ப்புகள் அடுத்த 6 மாதத்தில் தெரியும் எனவும், யாருக்கும் நாம் ஒன்றும் கொத்தடிமை அல்ல, ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதை போல் கட்சியை தொல் திருமாவளவன் அவர்கள் வழிநடத்தி வருகிறார். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில்
போடும் ஒப்பந்தம் மட்டும்தான் என்று தெரிவித்துள்ளார். திமுக தமிழகத்தில் 6வது முறையாக ஆட்சி கைப்பற்றி ஆட்சி செய்து வந்தாலும் ஒரு முறை கூட சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு இல்லாத நிலையில் ஒவ்வொரு தேர்தலிலும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்ற பல்வேறு கூட்டணி கட்சிகளின் ஆதரவும் அக்கட்சியினரின் வாக்குகளும் தேவைப்படுகிறது. ஆனால் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துவிட்டால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க முடியாது. திமுகவின் ஐம்பெரும் முழக்கங்களில் தற்போதைய மக்களின் தேவைக்கு ஏற்ற வகையில் மாற்றத்தை ஏற்படுத்த திமுக தலைமை கழகம் முன்வர வேண்டும். இந்தியாவில் நடைமுறையில் உள்ள இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் நாட்டு மக்களின் தேவைக்கு ஏற்ப மாற்றத்தையும் புதிய சட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறது. திமுக அரசே தமிழக சட்டமன்றத்தில் மக்களின் தேவைக்கு ஏற்றாற்போல் புதிய சட்டத்தையும் சட்ட திருத்த மசோதாவையும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவது. அதேபோல் திமுகவின் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தின் சுயாட்சி என்ற முழக்கத்தில் தற்போதைய மக்களின் தேவைக்கு ஏற்ப மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி கொள்கையை ஏன் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்திலும் தேசிய அரசியல் களத்திலும் திமுகவை பார்த்து எழுப்புகின்ற பிரதான கேள்வியாக உள்ளது. திமுகவுக்கு ஒரு நீதி, தமிழக மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஒரு நீதியா என்ற கேள்வியும் இந்தியா முழுவதும் எழுப்பப்படும் கேள்வியாக உள்ளது. சமூக நீதி பேசுகின்ற, சமூக நீதியை வலியுறுத்துகின்ற அண்ணா அறிவாலய திமுகவில் சமூக நீதி இருக்கிறதா, சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணா அறிவாலய திமுக அரசின் அநீதிக்கு 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டி உண்மையான சமூக நீதி என்றால் என்ன, போலியான சமூக நீதி என்றால் என்ன என்பதை விளங்க வைக்கும் காலம் வெகு தூரம் இல்லை என்றே சொல்லலாம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது விஜயபாலன்.